பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். மொர்தெக்காய் என்கிற ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஏன்னா ஆண்டவர் யார்? சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி உன்னதத்தில் வைக்கிறவர். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கண்மலையின் மேல் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்காரச் செய்தீர் என்று பாடுகிறோம். உளையான சேற்றில் கிடந்த அவனை தூக்கி நிறுத்தினார். இந்த மொர்தெக்காய் அன்பவன் பென்யமீன் கோத்திரத்தான். அது மட்டுமல்ல, கீஸ் என்கிற அவனுடைய தாத்தா. அதுக்கு பிறகு அவனுடைய தாத்தா, சொல்லப்போன அப்பா யாருன்னா யவீர். எனக்கு கண்மனே, அந்த அப்பாவுக்கு தாத்தா யாருன்னா சீமேயு. அவனுக்கு பிறந்தவன் தான் யார்? இந்த மொர்தெக்காய். இந்த மொர்தெக்காயை கர்த்தர் அடிமையாய் ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் அவனை உயர்த்தினார். அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை உங்களோடு போதித்து வருகிறேன். உங்கள் வேதத்தை தயவு செய்து மறுபடியும் கையில் எடுத்து எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோம். அல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியில் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியில் மன்னன். நினைத்து நிலைத்து துதித்து துதித்து, நினைத்து நிலைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே
பென்யமீனியனாகிய பென்யமீன் கோத்திரத்தான். இந்த மொர்தெக்காய் யாருன்னா பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. இந்த பென்யமீன் கோத்திரம் ரொம்ப எளிமையான கோத்திரம். அதில் தான் முதல் ராஜாவை கர்த்தர் அபிஷேகித்தார். பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம். இந்த கீஸ் கழுதை காணாமல் போயிடுச்சு. இந்த சகுல், பழைய ஏற்பாட்டு சகுலுடைய தகப்பன் பேர் என்னது? கீஸ். கீஸ் என்றால் தலை வணங்குகிறவன் என்று பொருள். இந்த கீஸின் கழுதை காணாமல் போனதுனால இந்த சகுல் என்ன செய்தான்? தன்னோட ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு கழுதையை தேடி போனான். கழுதையை தேடி போனவன் கழுதை என்ன செய்யலை? கிடைக்கவே இல்லை. வேலைக்காரன் சொன்னான், எப்பா கழுதை தான் கிடைக்கல, உங்கள் அப்பா கழுதையை பற்றின கவலை விட்டு நம்ம பற்றின கவலைப்படுவார், வா திரும்பி போவோன்னா. அப்போது இந்த சகோதரனா இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கான், அவர்கிட்ட கேட்கலாம். அப்போ சொன்னேன், காணிக்கை இல்லையே ஊழியக்காரன்ட்ட போகிறதுக்கு. வேலைக்காரன் சொன்னான், நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அங்கே போமானா கர்த்தர் அவருக்கு சொல்லியிருந்தார். இந்த சவுல் என்ன செய்வான்? உன்கிட்ட வருவான், அவனை என்ன செய்? ராஜாவாக என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. கழுதையை தேடி வந்தவனுக்கு ராஜமேன்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல, நீங்களும் ஒரு வேளை கேட்குறீங்க, ஐயா நான் சும்மா எளிமையான நிலையில் இருக்கேன், என்ன கர்த்தர் உயர்த்துவாரா? நிச்சயமாக உயர்த்துவார். ஆமென். என எவரையும் மேன்மைப்படுத்துவார். இந்த கழுதையை தேடி போன சகுல முத ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது அவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இது அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா? ஒன்றுக்கு உதவாத இந்த பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த சகுலை பார்த்து ஒரு வார்த்தை வருது, சகல அபேட்சையும் பெருமை யாரை தேடி வருது? உன்னை தேடி. ஏன்னா தாழ்வில் இருக்கும்போது தான் நம்மை நினைக்கிற தேவன். நாம் பாடுறோம்ல, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கிறீர். நம்ம அடிக்கடி பாடுவோம், உயர்த்தி மகிழ்கிறோம். நாம் அடிக்கடி பாடுறோம்ல, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கின்றேன். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கின்றேன். உயர்த்தி மகிழ்கிறோம், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்கிறோம், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன்.
கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். சொல்லி பாடுவே என் இதயமே என்ன சொல்லி பாடுவே இதய வேந்தனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஐயா, கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிற தேவன். என்ன சொல்லி பாடுறது? ஏன்னா எளியவனை நோக்கி பார்க்கிறவன். அதனால்தான் சங்கீதம் 136:23 வாசிக்கிறோம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆமா. ரோமர் 1:21 வாசிக்க கேட்போம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அது ஏன் புரிஞ்சுக்க முடியாம போகுது தெரியுமா? ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். அதுதான் பிரச்சனை. அறிஞ்சிருக்கோம், ஆனா என்ன செய்யல? ஆமா, மகிமைப்படுத்த வேண்டியதை மகிமைப்படுத்தணும். அவர் சொன்னார், பிதாவே என்னை மகிமைப்படுத்தும், நான் மகிமைப்படுத்தின இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியுது அவர் யார்? ஜீவனுள்ள தேவன். அவர் யார்? நமக்காக ஜீவன் தந்தவர். அவர் யார்? நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தவர். ஆனா அவரை பத்தி அறிந்திருந்தோம். திரும்ப வாசிங்க. அவர் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம், அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அதுதான் பிரச்சனை. நமக்குள்ள அந்த இருள் வந்தது, அந்த உணரல. ஏன்னா அவர் யார்? அந்த பென்யமீன் கோத்திரத்தில் கழுதையை தேடி போன சகுல ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. அவனுக்கு ஒரு முன்னந்தோட எடுத்து வச்சிருந்தாரு. ஏன்னா ஞான திருஷ்டிக்காரன் போறான், அங்கே கேட்குறான், நீங்கள் அது எல்லாத்தையும் உட்காந்து படித்து பாருங்க. அங்கே போகிற தண்ணீர் எடுக்கிற பெண்கிட்ட கேட்குறான், இப்போ அவர் வர்ற நேரம் போகலாம். அவர் அதுக்கு முந்தின நாளே என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். கழுதையும் கிடைச்சது, ராஜ மேன்மையும் கிடைத்தது. அதனால தான் சொல்றான், அவர் அந்த சொன்ன உடனே இவன் சொல்றான் 21 அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதானவன் பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்திலே குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். எங்க கொண்டு வைக்கிறாரு? தலைமையான இடத்துல உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன். ஆமென். நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சங்கீதம் 16:6 வாசிக்கிறோம். நேர்த்தியான பங்கு, காத்தின் பங்கு, நியாயப்பிரமாணிகளுடைய பங்கு பத்திரமாய் இருக்கிறதுன்னா அநேக நேரங்களில் நமக்கு இது விளங்குறது இல்லை. கழுதையை தேடி போனவனுக்கு கழுதையும் கொடுத்து ராஜ மேன்மையும் கொடுத்து தலைமை இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டு சகுல். ஆனால் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை பின்மாறி போனது. தேவனுடைய சத்தத்தை மறந்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டு சகுல் எப்படிப்பட்டவன்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அவன் ஆணை பெற்று கிறிஸ்துவின் ஜனங்களை துன்பப்படுத்துவதற்கு வந்தவன். அவனை கர்த்தர் மாற்றுகிறார். எப்படி மாற்றாரு? திடீர்னு நடந்த இடத்துல ஒரு ஒளி வந்து சடுதியில் பிரகாசிக்க அவன் அப்படியே என்ன செஞ்சான்? தரையில் விழுந்தான். தரையில் விழுந்த உடனே தன்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்டான்.
சகுலே சகுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? நீர் யாருன்னா? உன்னோடு பேசுகிற ஆண்டவர் யாருப்பா? என் கூட பேசுகிறவர் யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நான். அப்போ தான் சொன்னார் அப்போஸ்தலர் 26:15, நீ எழுந்து காலூன்றி நில். அது மட்டுமல்ல, காலூன்றி நின்னா பத்தாது, நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனும் சாட்சியாகவும் உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்திற்கு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன். உடனே அவன் சொன்னா, அகிரிப்பா ராஜாவே, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவன தலை வணங்குகிறவன். கீஸ் என்றால் தலை வணங்குகிறவன். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. மேலே போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாத்தையும் மறந்து நன்றியும் மறந்துட்டாங்க. மோசே போயிட்டு வரான், மேலே ஏறி 40 நாள் உபவாசித்திருந்து தேவன் எழுதி கொடுக்கிற கட்டளைகளை பெறுவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவன் போயிட்டு வரதுக்குள்ளே இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், எங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது. ஆகையினால எங்களுக்கு வழிகாட்டுற தெய்வங்களை உண்டு பண்ணுங்க. உடனே எல்லாம் காதில் கழுத்தில் கிடந்தாலும் கலட்டி கொண்டாந்து யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆரோன்ட்ட கொடுத்தா. அவன் கருப்பிடிச்சு உருப்பிடிச்சு கண்ணுக்குட்டி ஆக்கினான். கண்ணுக்குட்டி ஆக்கினா மோல இருந்து வெளியே வரும்போது அங்கே சத்தம் கேட்குது. அவன் சொன்னான், இது ஜெயதொனியோ அபஜெயதொனியோ? அவன் சொன்னான், இல்லப்பா, இது ஜெயதொனியும் இல்லை அபஜெயதொனியும் இல்லை, பாடலின் சத்தம். வந்து பார்த்தா இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சிலருக்கு பெரியவங்களை எப்படி மதிக்கணும் தெரியாது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை, முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல். நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை, வயசாயிட்டா கோபப்படுறோம். வயசானவங்களை பார்த்தா கோபப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை மாதிரி. எப்படி பிறக்கும் போது குழந்தை எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி வயசாக என்ன ஆயிரும்? அவங்க குழந்தை மாதிரி தான். சில நேரம் முதிர் வயது உள்ளவங்களை கடிந்து கொள்கிறோம். ஏன்னா அவங்களால முடியாததுனால சில தவறுகளும் செஞ்சிடலாங்க. உண்மையிலேயே அன்றைக்கெலாம் ஒருத்தரை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். எனக்கு அன்பாருடைய ஒரு வயதானவர், அவருக்கு பாவம் கொஞ்சம் வயசு முதிர்ச்சினால் யூரின் போகிறத அடக்க முடியல. அந்த இடத்துல இருந்துட்டார். தப்பு தான். ஆனால் அவர் என்ன செய்யலாம்? உடனே இங்கேருந்து மரும கம்பத்தீடு போய் சத்துன்னு அடிக்குது. என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம் சத்தியத்தை? எனக்கு அன்பானவர்களே, முதிர் வயது உள்ளவர்களை என்ன செய்யக்கூடாது? கடிந்து கொள்ளாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சு சேருதில்லை, தன்னுடைய அந்த சக்தி இழந்துடுறாங்க. முதிர் வயதாகும்போது அப்படியே சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. அதனால தான் நம்ம பாடுறோம், மரிக்கும் போது கூட தேவ சாயலாகி தேவனோடு இருப்பேன்னு பாடுறோமே. எப்படி பிறக்கும்போது இருந்துச்சோ அந்த சாயல் திரும்ப மனுஷனுக்கு வந்துடுதுங்கிறாங்க. நான் கண்டுட்டு பார்த்ததில்லை, சொல்ல கேள்வி. முகம் பிறக்கும்போது இருந்து அந்த முகம் வந்துடுங்கிறாங்க. முதிர் வயதாகும்போது தனக்கு இருக்க அந்த செல்ஃப் கண்ட்ரோல்லாம் போயிடுது. சில நேரம் அப்படியே அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, இந்த கிழவனுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணி விடணும். நான் சொன்னேன், ஆமாம்மா, செஞ்சு தான் விடணும். நீங்கள் யார்? நான் மனைவி. அது கடமை இல்லையா? ஏன்னா சொல்கிறாங்க, ஆமாம், எந்திரிச்சாலும் அப்படியே கையை பிடிக்கணும், இப்படியே தள்ளாடி கீழே தான் விழுக போவார். வேறு என்ன செய்யறது? வயதான காலத்தில் ஐயா, அந்த காலத்தில் கிராமத்தில் ஒரு காடி சொன்னான், தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடக்கையில் 2 காலு, உச்சி வெளுக்கையில் 3 காலு, ஊரை விட்டு போயில 10 காலு. அதனுடைய அர்த்தம் என்ன? குழந்தை பிறந்தவன் டபக்கு தவுக்குதே தத்தக்கா புத்தக்கா, அது 4 கால், கை 2 கால் 2 அப்படி தவந்து போகும்.
தானே நடக்கும்போது 2 கால். அப்படி தலையில் வெளுப்பு விழுந்து முடி நரைச்சி போச்சுன்னா 3 கால் கம்பு வச்சுக்கிற வேண்டியிருக்கு. ஊரை விட்டு போகும்போது 10 கால், உள்ள 2 கால் கிடக்கு, இங்கிட்டு 4, அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 4 2 8 மொத்தம் 10 கால். எனக்கு அன்பார்களே, முதிர் வயதில் உள்ளவங்களை எப்படி நடத்தணும்னு முதல்ல நமக்கு ஞானம் வேணும். அதனால தான் இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். திரும்ப வாசிங்க 1 தீமோத்தேயு 5. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை அதாவது வாலிபர்களை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள தாய்மார்களை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளோட பாவித்துனா அப்படியே நினைக்கணும், அப்படித்தான் வாழணும், அப்படித்தான் பேசணும். அதுதான் பைபிள். சகோதரிகளைப் போல பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. இன்னைக்கு எத்தனை பேர் இதெல்லாம் செய்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் தலை வணங்கணும், பெரியவங்களுக்கு தலை வணங்கணும், சத்தியத்துக்கு தலை வணங்கணும். சினிமாக்காரன் கூட எத்தனை படம் எடுத்திருக்கான் கேள்விப்பட்டிருக்கோம். நீதிக்கு தலை வணங்கு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஏன் எனக்கு அன்பானவர்களே, நாம் என்றைக்கு இந்த வசனத்துக்கு தலை வணங்கணும். வசனத்துக்கு நாம் தலை வணங்கணும், செவி திறக்கணும், நம்ம தலை வணங்கணும், சத்தியத்துக்கு தலை வணங்கணும், சிலுவைக்கு தலை வணங்கணும். நம்மை உண்டாக்கினவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள் என்று சங்கீதக்காரன் அழைக்கிறான். அதனால தான் இங்கே பார்க்கிறோம், பென்யமீன் கோத்திரத்தான். அது மட்டுமல்ல, கீஸ்னா யாரு? நான் அழகாக அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் சொல்லி வரேன். கீஸ் என்றால் தலை வணங்குகிறவன். அடுத்தாப்புல யாரு? இந்த கீசனுடைய மக யாரு? சீமேயு. புகழ்ச்சி. சீமை என்றால் புகழ்ச்சி. எதுல புகழ்ச்சி இருக்கணும்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை உங்களோடு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எதுல என்ன மனிதனுக்கு வரும் சோதனைய? புகழ்ச்சி தான் மனுஷனுக்கு வர்ற சோதனை. அதனாலதான் இங்க சொல்றார், அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது சொல்லிக்கிட்டே போகிறார். புகழ்ச்சி வந்துச்சுனாலே நம்ம ஒன்றும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நல்லா பேசுனீங்களே அப்படின்னோட ஒரு போதவர் சொன்னார், நீ 2வது ஆளுன்னார். இவங்கிட்ட நீ 2வது ஆளா? நான் ஒருத்தன் தானே வந்தேன்னா. உனக்கு முன்னாடி சத்துரு சொல்லிட்டு போயிட்டான், இப்படி தான் சொல்லுவான்னு. எப்பவும் நம்ம அந்த புகழ்ச்சி, முகசூசி செய்கிறவன் தன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான், மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, எதில் புகழ்ச்சி இருக்கணும்? பணத்தில் பெரிய பணக்காரன் புகழ வேண்டாம், பெரிய நல்லா அப்படி பரிசுத்தவான்னு புகழ வேண்டாம். சுவிசேஷத்தில் புகழ்ச்சி பெற்றால் போதும். எனக்கு அன்பானவர்களே, பென்யமீன் கோத்திரத்தான் கீஸ். அது மட்டுமல்ல, சீமேயு. அவனுடைய மகன் யாரு? சீமேயு. அவனுடைய மகன் பேரு யவீரு. யவீரு என்றால் தெளிந்த புத்தியுள்ளவன், என்லைட்டன், வெளிச்சம், தெளிந்த புத்தியுள்ளவன். இப்படி வரிசையாக சொல்லிட்டு போகலாம். அடுத்த செய்தியில் உங்களோடு தொடர்ந்து பேசுகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சிக்கு தேவை சந்திக்கப்படணும். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங் எடுக்கிறக்கு 1000 ரூபாய், நிகழ்ச்சியை ஒலிபரப்புறதுக்கு 4000. எந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, எங்கள் சபை 2 சபை இருக்குது, 2மே பார்வையற்ற மக்கள். இன்னும் சொல்லப்போனால் உத்தம உதவிகளை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லானே, அப்படிப்பட்டவங்களும் வர்ற இடம். இவர்களை நான் ஒரு நாள் சும்மா அனுப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் அனுப்புனதே இல்லை.
ஆண்டவர் கடைசி வரைக்கும் அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும். அதுதான் நான் அவர் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இவங்களை அழைத்து வர்றது கூட 4000 ரூபா வாரத்துக்கு வேனுக்கு செலவழிக்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய நிறுவனங்கள் வைத்திருக்கிறவர்கள் கூட இந்த வார்த்தையை கேட்கலாம். ஒருவேளை 15 வருஷம் முடிஞ்சிருச்சு போதுன்னு கொண்டு கம்பெனியில் சரண்டர் பண்ணோட இன்னொரு 5 வருஷம் எஃப்சி போட்டு வச்சுன்னா அந்த 5 வருஷத்தில் இந்த சபைக்கு 10 லட்ச ரூபா நீங்கள் சேமித்து கொடுத்த மாதிரி கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒரு நான் உணவு கொடுக்க உதவலாம், பார்வையற்றோருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம். பார்வையற்றோர் மறிச்சா சொந்தக்காரன் வரமாட்டான். எத்தனையோ கட்டுமானப்படி இருக்கிறது. வருஷத்துக்கு பார்வையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமணம் செய்யும். இந்த வருஷத்துலேயும் அப்படி ஒரு காரியம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் அதற்கு ஏவினால் நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ள 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே ஃபோன்பே 2 வரும். ஒருவேளை ஐயா நாங்கள் ரசீது வைக்கணும், எங்களுக்கு வரி விலக்குக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காருலாம் கேட்டிங்கன்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்க. அதற்கான அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு சொல்லுவேன். அதன் வழியாக போட்டால் உங்களுக்கு அந்த ரசீது எடுத்து அனுப்பிடும். ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னையா கணக்கு வேண்டியிருக்கு. அவர் கணக்கு பார்த்தாருன்னா நான் எங்கே போய் நிற்பேன் அப்படின்னீங்கன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒரு எளியவனை, எளிய குடும்பத்தை சார்ந்தவனை எவ்வளவு மேன்மைப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் கற்று வருகிறோம். ஒருவேளை சாதாரண ஒரு சின்ன பணியில் இருந்துக்கிட்டு என் வாழ்க்கை உயருமா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா, எனக்கும் ஒரு நாள் வருமா என்று கண்ணீர் விடுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஏற்ற காலத்தில் அவர் உங்கள் உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தால் நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் அதை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசை. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்திற்கு என் அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு மனம் விட்டு சொன்னால் கூட காதில் ஒருத்தர் வாங்க மாட்டேன்றாங்களே என்று கண்ணீர் வடிக்கிற சகோதரிகளுக்காய், சகோதரர்களுக்காய், முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.